இன்னைக்கு வீடியோவில் சத்தான சுவையான கம்பு கருப்புளுந்து வச்சு ஒரு டேஸ்டியான ஊத்தப்பம் நம்ம எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். மேலே நிறைய வெஜிடபிள்ஸோட நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த கம்பு கருப்புளுந்து ஊத்தப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல தண்ணி விட்டு 6 to 7 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். சிறுதானியன்றதால நமக்கு ஊறத்துக்கு டைம் எடுக்கும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. கருப்புளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த தோலோட தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஊறின இந்த கம்பு கருப்புளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ஏதாவது கல் மண் தூசு இருந்ததுன்னா நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நான் அளவு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ அரைச்சதை நல்லா ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து புளிச்சு வரும். இப்போ நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 to 4 மணி நேரம் மட்டும் நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் நம்ம புளிக்க வச்சா நமக்கு வந்து புளிப்பு ஏறிடும். இப்போ மாவு 3 மணி நேரம் மட்டும் நல்லா புளிக்க வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ளப்பியாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாவில் இட்லி பணிகாரம் எல்லாமே சுடலாங்க. நல்லா சூப்பராக வரும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட் துருவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 2 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொத்தமாகவே சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் மேலே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், வேகட்டும். இப்போ இந்த கம்பு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே இந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.